இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜயா அவங்க வாய்க்கு வந்த எல்லாத்தையுமே பேசுறாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னா, மீனாவ கூப்பிட்டாங்க. சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து மீனா இல்ல. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மீனா சமைச்சு வைக்காம பூ கட்டுறதுக்கு போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு மனசாட்சி இல்லாம இப்படிலாம் இருக்க முடியுது? குடும்பத்தில வந்து ஒரு அப்படி என்ன பணத்தாசை பிடிச்சிட்டு திரியிறாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே அவங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. அவ்வளோ மோசமான விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய ஆள் இவங்க தான். ஏற்கனவே பல தடவை மீனாவை அவங்க திட்டியிருக்காங்க. ஆனால் அப்புறம் டேபிளில் போய் பார்த்தா டேபிளில் சாப்பாடு இருக்கும். ஆனால் டேபிளில் இருக்க சாப்பாடை பார்க்காம அப்படியே வந்து என் பிள்ளை அங்கே முடியாமல் கிடக்கான், இவனுங்களாம் இப்படி பண்ணுறானுங்க, அவனுக்கு இப்படி ஆனதுக்கான காரணமே பணத்தை கொடுன்னு இவனுக்கு நச்சரிச்சது தான். இவங்க பிள்ளை பணத்தை ஏமாத்திட்டு போயிடுமா, அவங்களோட நகையை கொண்டு போய் வச்சுருவாங்களாமா. ஆனால் அதெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்களாமா. ஆனால் வந்து இவங்க மட்டும் வந்து திருப்பி கேட்டால் தப்பாமா. கேவலமான ஒரு எண்ணம். இதை வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்டனா வந்து பார்த்தீங்கன்னா ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாத்தையும் வச்சு போயிட்டானுங்களா இப்படி பண்ணிட்டானுங்களே, அப்படி இருக்கானுங்களே, இவனுங்களுக்கு போய் முட்டு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு வந்து பேச, இந்த சமயத்தை அண்ணாமலை டக்குன்னு எதிர்த்து பலான்னு ஒன்று விட்டுருந்தா கூட நம்ம கைத்தட்டியிருப்போம். என்ன பேசுகிற நீ, அந்த அதில் வேற இவளாச்சும் வெளிலேருந்து வந்தவ, இந்த முத்து பயலுக்கு அறிவு வேணாம், அவனும் பணத்தாசை பிடிச்சி திரியிறாங்க போதே பலாருன்னு விட்டுருந்துருக்கணும். ஆனால் அப்போ விடாமல் என்ன பேசி முடிச்சிட்டியா, அங்கே வந்து பாரு சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு தான் போயிட்டாவ, இப்போ எங்கே போயிருக்கானா ஹாஸ்பிட்டலுக்கு போய் சாப்பாடு கொடுக்க தான் போயிருக்கானா, இதை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி நீங்கள் ஒரு அவசரம் கொடுக்கன்னு சொன்னால் அது கோவப்படுறாங்க. எல்லாருமே அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி விஜயா தாங்கிறது என்ன கருமன்னு நமக்கு புரியலங்கிற மாதிரி இந்த கதை ஏற்கனவே எரிச்சல் தருது. வர வர இதில் இன்னும் எரிச்சல் தருது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அந்த ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி ரோஹிணியை தான் கண்ணு கட்ட திறக்கும் போது பார்க்கணும்னு நிற்கிறாரு இப்போ மனோஜ். கண் கட்ட திறந்தப்பறம் அவருக்கு வந்து கண்ணு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த போர்ஷனே முடிஞ்சிருச்சு. அதை வந்து வெளில அழுதுகிட்டே ரோஹிணி வர எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரோஹிணி எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்ல உடனே என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி போயிடுறாங்க. அப்புறம் ஏதோ முத்து ஜோக்கெல்லாம் சொல்ல எல்லாம் சிரிக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு எரிச்சல் தான் வருது. இதில் மீனை இன்னும் ஒருபடி அதிகமாக போய் மக்கு மீனாங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஷுக்கும் கண்ணில் அடிபட்டுச்சு, மனோஜுக்கும் கண்ணில் அடிபட்டுச்சு, ரெண்டு பேரும் அப்போ அப்பா பிள்ளையாக தான் இருக்கணுங்கிறாங்க. என்ன மாதிரி லாஜிக் இதுங்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.